நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தாலும், எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் என்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியே இல்லை. நான் மட்டும் அதே இடத்துல அப்படியே தேங்கி கிடக்கிறேன். என்னால் வளரவே முடியலைன்னு நீங்கள் திங்க் பண்ணி புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு கேட்குதுங்க. இது எல்லாத்துக்கும் தீர்வாக தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். வெல்கம் பேக் டு ஸ்டோரி சர்க்கிள். உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது நீலா. ஒருத்தர் பயங்கரமாக தன்னுடைய குடும்பத்துக்காக உழைச்சிட்டே இருக்காரு. 1 வருஷம் 2 வருஷம் பிஸ்னஸ் பண்ணி கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. ஆனால் அதுக்கான பிரதிபலன் அவருக்கு கிடைக்கவே இல்லை. இவருக்கு ஒரே யோசனை, என்னடா இது, நம்ம 2-3 வருஷமாக இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லையே அப்படின்னு. வர காசு குடும்ப செலவுக்கே கரெக்டாக இருக்குது, நம்ம எப்போ அடுத்த லெவலுக்கு போகிறது அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்படி திங்க் பண்ணிகிட்டே 3வது வருஷத்தோட அந்த பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிடுறாரு. பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு பக்கத்தில் ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு வராரு. இப்படி வேலை பார்த்துட்டு அவருக்கு போர் அடிக்கும் போது எதிர்த்தாப்புல உள்ள ஒரு தோட்டத்தில் உட்காந்து அங்கே நடக்கிற எல்லாம் பார்த்துட்டு இருப்பார். அப்போ அந்த நேரத்தில் அந்த தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு வயசான ஒருத்தர் அவர்கிட்ட கேட்குறாரு, என்ன தம்பி, இப்போ பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுற இல்லையா? எதிர்த்தாப்புல உள்ள கடையில் வேலை பார்க்குறத பார்த்தேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லைங்கய்யா, நான் 2-3 வருஷமாக இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த பிஸ்னஸில் வரவுக்கு ஏற்ற செலவு மட்டும்தான் இருக்குது, அடுத்த லெவலுக்கு போகவே மாட்டேங்குது. அதனால் இது சரி வராதுன்னு பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டேன். சின்ன சின்ன வேலைகளை பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் பார்ப்போன்னு இருக்கேன். எத்தனை வருஷம்தான் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் அந்த வயசானவர் அவரை பார்த்து சிரிச்சுட்டே, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறேன், கேட்குறியா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவரும், என்னங்கய்யா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் மூங்கில் மரம் தெரியும் தானே, அந்த மூங்கில் மரம் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாரு, என்கிட்ட ஏக்கர் கணக்கில் தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் மூங்கில் மரத்தை விவசாயம் பண்ணால் நல்ல வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார். ஆனால் அதோடு சேர்த்து ஒரு கண்டிஷனும் போட்டார். அது என்னென்னா, இந்த வருமானத்தை பெறணும்னா அதிக காலம் தியாகம் செய்யணும் அப்படின்னு. நானும் சரின்னு சொல்லிட்டு அதுக்காக தோட்டத்தில் அது வரைக்கும் செய்த பயிரை விட்டுட்டு மூங்கில் விதையை விவசாயம் பண்ண ஆரம்பித்தேன். அதை ஆரம்பிக்கும் போது நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருந்தேன், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்னு. இப்படியே விவசாயம் பண்ணி 1 வருஷமாச்சு, ஒன்றுமே இல்லை. பெரிய நிலப்பரப்பு வேற, ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன், எதுவுமே வரலை அப்படின்னும் போது ஒரு கட்டத்தில் எனக்கே பயம் வர ஆரம்பிச்சிட்டு. இப்படியே 2-3 வருஷமாக நம்பிக்கையை விடாமல் தண்ணி ஊற்றி அதை பராமரிச்சுட்டு வந்தேன். காலம் போக போக ஒரு கட்டத்தில் இதெல்லாம் விட்டுட்டு அந்த இடத்துல வேற ஏதாச்சும் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் தோணுச்சு. இப்படியே 5 வருடம் ஓடிடுச்சு. 5வது வருஷத்து முடிவில் அந்த இடத்துல ஒரு துளிர் விட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னுடைய முயற்சி வீண் போகலை, எப்படியோ துளிர் விட ஆரம்பிச்சுட்டே அப்படின்னு. இப்படி இருக்க அடுத்த 6 வாரத்தில் அந்த மூங்கில் 90 அடி உயரத்துக்கு வளர்ந்ததை கண்டு வியந்து போனேன். ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் அது 39 இன்ச் வளர்ந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. இந்த 90 அடி எப்படி வளர்ந்தது, ஏன் வளர்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் அது வளர்கிறதுக்கான அஸ்திவாரத்தை அந்த 5 வருஷம் போட்டிருக்கு அப்படிங்கிறத அப்போ தான் நான் உணர்ந்தேன். இந்த 5 ஆண்டுகளாக அது என்ன செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா, அதனுடைய வேர்களை பலப்படுத்தி இருக்கு, தன்னுடைய வளர்ச்சிக்கு தேவையான வலிமையை உருவாக்கி இருக்கு. இந்த மாதிரியான வேர்களை பரப்பி தன்னை உறுதியாக்கலைன்னா அதனுடைய எதிர்கால வளர்ந்த நிலையை அதனால் தாங்க முடியாது. பல பேர் சொல்லுவாங்க, இந்த மூங்கில் 6 வாரங்களில் 90 அடி வளர்ந்துருக்கு அப்படின்னு. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மூங்கில் 90 அடி வளர 5 ஆண்டுகளும் 6 வாரங்களும் தேவைன்னு புரியும். அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும். பல ஆண்டுகளை நம்ம தோத்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா உங்களை வேர்கள் பலமாக்கி கொண்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் 4 வருஷமாச்சு, இனி என்னத்தடா பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போய் இருந்திருந்தா இந்த 5வது வருடம் நடக்கக்கூடிய மிராக்கள் எனக்கு தெரியாமல் போயிருக்கு. இதே மாதிரி உன் வாழ்க்கையில் நீ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த இந்த 2-3 வருஷம் உன்னுடைய பிஸ்னஸுக்கான அஸ்திவாரமாக கூட இருக்கலாம். இந்த மூங்கில் மரம் மாதிரி ஒரு வேளை அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகி துளிர் விட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அந்த 90 அடி எவ்வளோ வேகமாக போகும்னு உனக்கே தெரியாது. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அதுக்கான பலன்களை ஒவ்வொரு நொடியும் அடைஞ்சிட்டு தான் இருப்பீங்க. வாழ்க்கையில் எல்லாரும் சாதிக்கிறது இல்லை. சொகுசாக தன்னை வாழ்க்கையை வாழ்கிறவங்களுக்கு அனுபவம் என்றைக்குமே கிடைக்காது. அவங்களுக்கான காலம் வரும்போது அங்கே மன உறுதி இருக்காது. தனக்கு வேண்டியதை தானே இறங்கி செய்பவர்களால் மட்டும்தான் நினைச்சதை சாதிக்க முடியும். எதையோ காரணம் காட்டி வளர வேண்டிய விதைகளை முடக்கி விடாதீங்க.
உங்களோட தொடர்ந்த உழைப்பும் அயராத முயற்சியும் தான் உங்களை மேலே கொண்டு போகும். நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் நடக்கும்.